ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சூப்பராக ஒரு தோசை சுட போகிறோம். மாவு இல்லாத நேரம் நம்ம பச்சரிசி மாவு வீட்டில் இருக்கும்ல, இடியப்ப மாவு, அது ஒரு கப்பு எடுத்துக்கிடுங்க. ஒரு கப் ரவை எடுத்துக்கிடுங்க. ஒரு பல்லாரி, ஒரு பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன் பொடிசாக, அதையும் சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் கருவேப்பிலை பொடிசாக வெட்டி சேர்த்துக்கிடுங்க. கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, அரை ஸ்பூனு. தேவைக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கிடுவோம். 2 சோடாப்பு சேர்த்துக்கிடுவோம். உப்பு சேர்த்துக்கிடுவோம். நல்லா கரைச்சிட்டு சட்டி தோசைக்கல்லை வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்ந்ததும் காஞ்சதும் 2 கரண்டி மாவு ஊற்றி நல்லா நைஸாக தோசையை சுட்டுருவோம். இப்போ உங்களுக்கு எண்ணெய் தேவைன்னா லேசாக எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் இழுக்காது, எண்ணெய் தேவையும் இல்லை, நல்ல மொறுன்னு வெந்துடும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பச்சரிசி நல்ல மெதுவாகவும் இருக்கும். நமக்கு அதுதான் சோடாப்பு சேர்த்துருக்கோம். மாவில் நம்ம அவசரப்பட வேண்டாம், டக்குன்னு மாவு ரெடி ஆயிரும். இந்த தோசையை அதே மாதிரி சுட்டுக்கிடுவோம். இதுக்கு சூப்பரான சட்னி ஒன்று பண்ணிடுவோம். பரட்டிக்கிடுவோம். இதையும் எடுத்துக்கிடுவோம். சட்னிக்கு ஒரு 4 கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கிடுவோம். ஒரு 4 மிளகாத்தூள் எடுத்துக்கிடுவோம். ஒரு கைப்பிடி வேர்க்கடலை, ஒரு வெள்ளைப்பூடி அரிசி, உப்பு சேர்த்து அரைச்சிக்கிடுவோம். உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ சட்னி தாளிச்சிடுவோம். ஒரு ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து சேர்த்துக்கிடுவோம். சூப்பராக இருக்கும் சாப்பிட. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப்